ஹாய் விவர்ஸ், வாங்க சென்னை எக்மோர் மியூசியமில் இருக்கிற பொருட்காட்சியை பார்க்கலாம். கண்காட்சி ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் அமைஞ்சிருக்கு. மக்களுக்கு தேவையான அனைத்தும் பலவித பக்கங்களில் இருந்து இந்தியாவிலிருந்து பல பாகங்களிலிருந்து பல வகையான துணி வகைகள், புடவை வகைகள், ஃபேன்சி ஹேண்ட்பேக்கில், வளையல், இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த பீங்கான் ஐட்டம்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு நேர்த்தியாக கலைநயத்தோடு வச்சுருக்காங்க. இது எல்லாமே குறைந்த விலை தான், அழகாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த விக்கிரகம் எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. ஒரு வாட்டி நான் பார்க்குறப்பெல்லாம் இந்த விக்கிரகம் என்னை ரொம்ப மனசு மயக்குது. மக்களை எல்லாருமே பண்ணுது. அந்த அளவுக்கு கலைநயத்தோடு இருக்கிறாங்க. ரொம்ப ஆன்டிக் ஃபினிஷில் இருக்குது. இதுவும் மக்கள் ஆவலாக எதிர்பார்க்குறாங்க, வாங்குகிறாங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடக்கிற நேரத்தில் இந்த நடராஜர் ரொம்ப அழகாக கொள்ளுகிற எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் இந்த நடராஜர். இது மாதிரி நிறைய கலை நயம் மிக்க பொக்கிஷங்கள் இருக்குது. இது ஃபுல்லாக இதுதான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த மாதிரியான ஒரு காட்டன் ஃபினிஷில் இந்த மாதிரி டிசைன் எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. இது ரொம்ப 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 நல்லா இருக்குது. இது சொன்னோம்னா அன்ப்ளீச் பண்ண ஒரு டிசைன், அப்படியே காதி மாதிரியே இருக்குது. அதை அதில் டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதையும் மக்கள் வாங்கிட்டு தான் போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா திரும்பிய பக்கங்கள் எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம், ராஜஸ்தானி ஸ்நாக்ஸ் ஐட்டம் விதவிதமாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. வாங்கி சாப்பிடலாம், பசங்களுக்கும் வாங்கிட்டும் போகலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இவங்க செய்கிற முறைகள் வித்தியாசமாக இருக்குது, நம்மில் மாறுபட்டு இருக்குது. ஸோ அதனால் வரவங்க எல்லாருமே இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு கூட நிறைய வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் வெரைட்டி இந்த மாதிரி வெரைட்டி நம்ம செய்ய தெரியாது. அதனால் இங்கே இருக்கிறவங்களும் மார்வடிஸும் நிறைய வழக்கத்தையான வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க எல்லா மக்களும். இது கால் மிதி ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் டிசைன் பட்டது. பார்த்ததுல ரொம்ப பிடிச்சது இந்த கால் மிதி தான். அந்த அளவுக்கு கால் மிதிகள் அழகாக டிசைன் கலைநயத்தோடு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறது மட்டும் இல்லை, வாங்கிட்டு போதில் மக்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம். இந்த விரிப்புகள் கூட ரொம்ப அழகாக இருக்குது, கலைநயத்தோடு இருக்குது. ஒரு வீட்லேயும் இந்த விரிப்புகள் வச்சுருக்குறாங்க. அது மாதிரி இந்த பெட்ஷீட்ஸ் பாருங்கள், விரிப்புகளே இந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லாருமே ட்ரெண்ட் செட்டார், எல்லாருமே மண்பானை சமையலுக்கு மாறிட்டாங்க. கை சோப்பு வைக்கிறதுலேருந்து, அந்த அழுக்கு நீக்கிறதுலேருந்து, பாதத்தை ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து, மக்காகட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பண்ண சிறு உரலாகட்டும், எல்லாமே பானையில் மகத்துவம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ பானையை நிறைய பேர் மண் பாத்திரங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு வெளிப்பாடு தான் இந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் பாருங்கள், கல் சட்டியிலேருந்து எல்லாம் குழம்பு வைக்கிறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, குடிக்கிறதுலேருந்து, கடாய் பாருங்கள், இதெல்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க. வரவங்க அத்தனை பேருமே வராங்க. இந்த ஸ்க்ராப் ஐட்டம் கூட இருக்குதுங்க, கை காலில் இருக்கிற அழுக்கு போக்குறதுக்கு கூட. இது எனக்கு ரொம்ப ட்ரெண்ட் செட்டாரில், இது மக்களுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிற சட்டைகள், காட்டன் சட்டையில் இந்த மாதிரியான டிசைன்ஸ் வச்சுருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, டிசைன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ தான் இது லேட்டஸ்ட் ட்ரெண்ட். எங்கே பார்த்தாலும் மக்கள் இந்த மாதிரியான சட்டைகளை விரும்பி வாங்குகிறாங்க. ஸோ இது லேடிஸ்க்கும் இருக்குது, ஜென்ஸ்க்கும் இருக்குது. அழகாக இருக்குது. இதில் சட்டை மட்டும் ஃபுல் ஹேண்ட், ஆஃப் ஹேண்ட் மட்டும் இல்லாமல் செல்வார் கூட இருக்குது இதில். இது பாருங்கள், குழந்தைங்களுக்கு எவ்வளோ அழகான டிசைன் வடிவமைக்கப்பட்டு இருக்குது. இந்த டிசைனில் நேர்த்தியாக இருக்குது, அழகு. எத்தனை வாட்டி பார்த்தாலும் போட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. இது சுடிதார் ஐட்டம்ஸு. இந்த சுடிதார் ஐட்டம்ஸ்லேருந்து கலர் காம்பினேஷன்ஸ் அந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஒன் பார்ட் நான் சொன்ன இந்த காட்டன் பிரிண்ட்டு, அதர் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுடிதார் பேஸ்டல் கலரில் டிசைன் பண்ண மெட்டீரியல்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்ம சென்னையில் பார்க்குறதே கஷ்டம். ஆனால் விலை காஸ்ட்லி தான், மக்கள் எல்லாருமே வாங்குகிறாங்க.
ஒரு ஐட்டமும் ஒரு இதில் ஒரு டிசைனில் யூனிக்காக இருக்குது. அதுதான் வித்தியாசமானது. கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாமே ஃபுல் செட்டு, சுடிதார் பாட்டம் எல்லாமே துப்பட்டாலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்திருக்கு. விலை காஸ்ட்லி. இந்த சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கூட இந்த சாரீ கிடைக்காதுன்னு நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஆனால் இந்த அளவுக்கு டிசைன்ஸும் இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நார்த் பேஸ்லேருந்து வந்தவங்க தான். ஒரு சில கடைகள், ஒரே ஒரு கடையோ 2 கடையோ மட்டும்தான் சவுத் சைடு. மீதி எல்லாமே நார்த் பேஸ் பண்ணி இருக்கிற கடைகள் மட்டும்தான். ரொம்ப நல்லாயிருக்கு. வரவங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணுறாங்க, வாங்குகிறாங்க. ப்ளஸ் இந்த கலை வந்து ரொம்ப அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, நம்ம பார்க்காததாக ஒரு இது. அதுக்கப்புறம் விட்டு நம்ம வந்தோம்னா இந்த காட்டன், இப்போ இருக்கிற கேர்ள்ஸ்க்கு உகந்த காட்டன் ஐட்டம்ஸில் சுடிதார் செட் போட்டு வச்சுருக்குறாங்க. சுடிதார் செட் வாங்குறவங்களுக்குலாம் கலர் இந்த இது வந்துட்டு எல்லாமே காட்டன் பேஸ் தான், ரயான் பேஸ் தான். ரயான் பேஸில் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று ஒரு விதத்துலேயும் ஒரு இது இருக்குது. ஸ்டால்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த ஸ்டால்ஸ் வந்து எந்த ஸ்டால் விடுறது எந்த ஸ்டால் விடக்கூடாதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் ரெடிமேட் ஐட்டம்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கு. இங்கே வந்து பனார், இது வந்து கர்நாடகாலேருந்து வந்திருக்கிற ஹூப்ளி காட்டன் சாரீஸு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. காட்டன் சாரீஸ் பாருங்கள், பட்டு சாரீ மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்று ஒரு விதமான நேர்த்தியான டிசைன்ஸு, பார்டர்ஸு, கலர் காம்பினேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி 1, 2 நான் சொன்னேன்ல, அதில் ஒன்று தான் இந்த இந்த புடவைகளும் வந்துட்டு நிறைய இதுவாக இருக்குது. ஸோ இந்த புடவை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து வித்தியாசமான கலர் காம்பினேஷனில் வித்தியாசமாக வடிவமைச்சிருக்காங்க. ஒரு ஹேண்ட்பேக் வந்து வித்தியாசமாக இருக்குது. வாங்காதவங்க கூட வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஹேண்ட்பேக்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்காக, விமென்ஸ்க்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயே வந்து 2-3 ஷாப்ஸ் இருக்குது. இந்த ஷாப்போட டிசைன் வந்துட்டு வித்தியாசமாக இருந்தது. இந்த மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் செட் இருக்கிற பேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது. கலர் காம்பினேஷனும் டிசைனும் எக்ஸ்ட்ராடினரி. இந்த மாதிரி நம்ம பார்க்குறது ஒரு யூனிக்கான ஒரு குவாலிட்டியாக நம்ம பார்க்குறோம். அதனால இந்த ஷாப்பில் ரொம்ப நிறைய க்ரௌடு வாங்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் வெள்ளம் வந்துகிட்டே இருக்குது, வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இதே மாதிரி சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஒரு சில இடத்துல ரெடிமேட்ஸ் இருக்குது. ரெடிமேட் வந்துட்டு என்ன சைஸ் சொல்கிறாங்களோ அந்த சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சைஸ் இருக்குது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து காட்டன் பேஸ்டு, பட் நார்த் சைட்லேருந்து வர டிசைன்ஸு. இந்த சாரீ அடுத்தது பாருங்கள். இந்த சாரீ பாருங்கள், ஒன்று வித்தியாசமானது. இப்போ பாருங்கள், ஃபோல்ட் பண்ணுறாரு பாருங்கள். இதெல்லாம் சில்க் சாரீஸு, ரொம்ப எத்திக் அண்ட் லேட்டஸ்ட் டிசைனு. இந்த மாதிரி டிசைன்ஸ் வெரி ரேர் டு நம்ம பார்க்குறதுக்கே வெரி ரேராக இருக்கும். இதை வந்து அவங்க சர்வசாதாரணமாக எல்லா புடவைகள்லையும் வச்சுருக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து நேர்த்தியான டிசைன், நேர்த்தியான கலர் காம்பினேஷன். ஆனால் விலை கொஞ்சம் கூடுதல் தான், மக்கள் வாங்குகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ இந்த ஷோரூம்லலாம் கிடைக்காத ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்குது. ஒன்று ஒரு யூனிக் தான். இதுதான் இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் செட்டிங் காட்டன் ஷர்ட்ஸ். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வடக்கு சைட்லேருந்து வர்றது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வந்து இது வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இப்போ சென்னையை வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவ் பண்ணியிருக்கு. ஃபுல் ஷர்ட்டு, ஜுப்பா, ஷர்ட்டு, என்ன குழந்தைங்களுக்கு, இதில் எல்லா விதத்துலேயும் இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. இது பார்க்கறதுனா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாலே இது தான். குரோஷாவில் பாருங்கள் எந்த அளவுக்கு நேர்த்தியாக ட்ரெஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. குரோஷா நூல் கொண்டு செஞ்சுருக்கிறாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ அழகாக இந்த குரோஷா ஒர்க் பாடில் டிசைன்ஸு, ஷர்ட்ஸு, கோட்டு, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ராக்ஸு வித்தியாசமாக வந்து இருக்குது. ரொம்ப தி அல்டிமேட் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சுடிதார் வந்துட்டு வித்தியாசமாக இருந்தது. எவ்ரிதிங் இஸ் மெட்டீரியல் பேஸ்டு தான். இதுவும் நார்த் இந்தியாவை சேர்ந்தது தான். ஸோ இதை
எப்படி தான் கொண்டு வராங்கன்னு தெரியல. பார்க்குறவங்க அத்தனை பேரும் வாங்காமே போக மாட்டாங்க. ஒன்றும் ஒரு கலர், அந்த கலர் ரிப்பீட்ன்றதோ அந்த டிசைன் ரிப்பீட்ன்றதோ கிடையாது. அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஒன்றும் ஒரு டிசைனில் ஒரு கலரில் வித்தியாசமான எம்ப்ராய்டரிலேயோ பிரிண்ட்லேயோ இருக்கும். பட் எல்லாமே 3 பீசஸ் செட்டு. 3 பீசஸ் செட்டு. நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். இது பாருங்கள், இது எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாதாரணமாக இது பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். இது என்னென்னா பெட்ஷீட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லைட் கலரில் டார்க் பிரிண்ட்டு பேஸ்டல் கலர்ஸ் அழகாக இருக்குது. இது கூட நிறைய மூமெண்ட்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட்ஷீட் ஷாப் வந்து இதுதான். அந்த அளவுக்கு வந்து எனக்கு இல்லை, நிறைய ஷாப் சுற்றி வந்திருக்கிற மக்கள் வந்து நிறைய அட்டென்ஷன் கொடுத்தது வந்து இந்த ஷாப்பு. அந்த அளவுக்கு வந்து இருந்தது. என்னென்னா இவங்களுடைய என்ன சொல்கிறது, ஏது சொல்கிறேன்னா அடுத்த கடை வந்துச்சு பாருங்கள். இது எல்லாமே வந்து பனாரசி. எல்லாமே சாடி சுடிதார் செட்டு. சுடிதார் சாடி சாரி இதுதான் சுற்றி வந்தோம்னாலும் இதே தான். ஆனால் வாங்காமல் யாருமே போக மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து இயரிங்ஸ் ஆகட்டும், மாலை ஆகட்டும், பேங்கிள்ஸ் ஆகட்டும், வித்தியாசமான வடிவமைப்பில் கொண்டு வந்திருக்கிறாங்க. கலர் காம்பினேஷன், ஆன்டிக் ஃபினிஷு. இவங்க சொல்கிறதுக்கு வார்த்தையில் ஒரு சில வந்து மணிகள் வந்து நூலாலேயே வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில மாலைகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து ஜிமிக்கை பாருங்கள், எத்தனை விதமான ஜிமிக்கைகள். கல் வச்சதும் இருக்குது, கல் இல்லாமையும் இருக்குது. இது எல்லாமே ஆன்டிக் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்குறாங்க. கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டுட்டு இது இந்த மாலை ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒன்றும் இது பண்ணல, டிஃப்ரெண்ட்டான ஒரு இது தான் நமக்கு வந்து பார்த்ததுலேயே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கான்றது வந்து நமக்கு சந்தேகம். சென்னையில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டால்ஸ்க்கு தான் நிறைய வராங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணுன்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போடுறப்ப தயவு செஞ்சு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டானது, உங்களுக்கு பிடிச்சது கம்மி விலையில் வாங்கலாம், பார்கெனும் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணால், ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போடுற நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். ப்ளீஸ் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது எல்லாமே வந்து இந்த சேனலை மறக்காமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அதே மாதிரி நல்ல இதெல்லாம் உங்கள் வீடு உங்கள் ஏரியா பக்கத்தில் நடந்தால் இந்த மாதிரியோ வேறு மாதிரியோ எது இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அங்கே கூட வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் நான் உங்ககிட்ட காட்டியிருக்கிறேன். இது எல்லாமே ஒன்ஸ் தான். இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து வித்தியாசம், ரொம்ப அருமை. எக்ஸிபிஷனில் ஒரு பொருள் வருதுன்னு சொன்னாலே அது வந்து யூனிக்காக இருக்குன்றது தான் நம்பிக்கை. மக்கள் எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் கிடையாது, மக்கள் எல்லாருக்குமே அடுத்தவங்களை விட நம்ம வித்தியாசம் படணும், அடுத்தவங்களை விட நம்ம குவாலிட்டி கொடுக்கணும், அடுத்தவங்களை விட நம்ம டிசைன்ஸ் கொடுக்கணும்னு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே இருக்கிற இயரிங், இந்த காது தொங்கல் ஹேங்கிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஒன்றும் வித்தியாசமானது தான், மனதை கவரக்கூடியது. நம்மளுடைய மனிதர்கள் எல்லாருமே வந்துட்டு ஆசைகள் என்னென்னா நம்ம ட்ரெஸ் நல்லா வேர் பண்ணணும், நம்ம யூனிக்காக இருக்கணும், நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், அந்த ஒரு விழிப்புணர்வு எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த மாதிரி இடத்துல நம்ம வாங்குறப்போ நம்ம ஒரு யூனிக் ஐடென்டிட்டி நம்ம அடுத்தவங்கிட்டேருந்து சொல்லலாம். இந்த பாருங்கள், இதுவும் வந்து வேஸ்ட் பேப்பர், டஸ்ட்பின்னு, அப்புறம் வந்துட்டு மேட்டு தான், ஃப்ளோர் மேட்ஸ் தான். இது கூட வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமான கண்ணோட்டம். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா அதிசயம் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி நார் ஐட்டமில் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து சால சிறந்தது. இதெல்லாம் நீங்கள் பேக் கொண்டு போனீங்கன்னா திரும்பி பார்க்காதவங்க கூட திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு யூனிக் செக்டார். இது வந்து விலை கூட கம்மி தான் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறது எதுக்காகனா, சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்கள்கிட்ட வரும். வந்த உடனே நீங்கள் செய்கிற வேலை அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இது மாதிரி நேர்த்தியான சொல்லிகிட்டே போகலாம். குவாலிட்டி ஓரியன்டு தான் இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல இதுவெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ஷார்ட் ஸ்டுடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த கலைநயம் பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி அவங்கக்கிட்ட இருந்தால் நம்மளும் ஜெயிக்கலாம், நம்மளும் வியாபாரம் பண்ணலாம், நம்ம வித்தியாசமானவர்கள் என்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி இதெல்லாம் வால் ஹேங்கிங்கில் மாட்டக்கூடிய இது எவ்வளோ அழகாக இருக்குது. திரும்பவும் இது இந்த கேர்ள்ஸ்க்கு உண்டானது தான். இதையும் சொல்லவே முடியாது. இப்போல்லாம் நகைலாம் வாங்குறது கஷ்டமாக இருக்குதுல்ல. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நகைகளை ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனில் வேர் பண்ணிவிட்டு போட்டுடலாம். டென்ஷனே இருக்காது, இவ்வளோ விலை போயிடுச்சே, மிஸ் ஆகிடுச்சேன்றது. அதனால இந்த மாதிரியும் மக்கள் வாங்குறதுக்கு விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே ஃபேன்சியாக தான் இருக்கணும்னு பார்க்குறாங்க. விலை கம்மியாக தான் இருக்கணும், அது நல்லாவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷன் நமக்கு ஒரு பெரிய இது பார்த்திங்கன்னா மரத்தாலான பிளைவுட்டுகள். இதை ட்ரேவை அந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த வேப்ப மரம், முக்கால்வாசி வேப்ப மரத்துலேருந்து தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பிளேட்ஸு, போல்ஸு, ஸ்பூன்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஈவன் சட்டை ஹேங் பண்ணுற ஹூக்ஸ் ஆட்டும் கூட இந்த மரத்தில் வித்தியாசமான முறைகளை செஞ்சுருக்கிறாங்க. ஸ்டாண்டு, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மோட்டிவேஷன், யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. இது எல்லாருமே நம்ம ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி கலைஞர்கள் இருந்தால் தான் அடுத்த ப்ராடக்டெல்லாம் நமக்கு தேடி வரும். இது பாருங்கள், ரத்த ஓட்டத்தை இது பண்ணுறதுக்கு கூட அந்த வீல்ஸ்